காய்கறி எதுவுமே இல்லையே, மதியானம் லஞ்சுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய், சோம்பு, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இதுல ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து நல்ல மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தக்காளி இருந்தன தெரியாம நல்லா சாஃப்டா வதங்கி வந்திருக்கும். இந்த டைம்ல இதுல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நல்ல வாசனைக்காண்டி சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் மசாலா போட்டு சாப்பிடும்போது நமக்கு சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையுமே அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு சூப்பரா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். வெறும் 5 நிமிஷத்துல நீங்க இதை செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி தான் இது. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட சாதத்துல கொஞ்சமா இந்த தக்காளி தொக்கை எடுத்து போட்டு கொஞ்சமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.